நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 472வது வீடியோ. ஸ்ரீ மாத்திரை நமக. இன்றைக்கி நம்ம தசமகாவித்யாவில் இதற்கு காளி பார்த்தாச்சு, தாரா பார்த்தாச்சு, ஷோடசி பார்த்தாச்சு, புவனேஸ்வரி பார்த்தாச்சு, திரிபுர பைரவி பார்த்தாச்சு. அப்புறமா திரிபுர பைரவி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய தேவதை சின்னமஸ்தான்ற தேவதையை பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி கவர்டான சப்ஜெக்ட் மாதங்கி கூட கவர் ஆகிடுது. புவனேஸ்வரி மாதங்கி நான் டச் பண்ண போகிறதில்ல, இன்னும் ஆல்ரெடி கவர்டு அது. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய சின்ன மஸ்தான் நான் கூட நினச்சிப்பேன், மோடி மஸ்தான் சொல்லல, சின்ன மஸ்தான் பேர் வச்சுருக்காளுன்னு. ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்குது. காலத்தில் ஒவ்வொரு இந்த தசமகாவித்யா ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ரூபத்தை பார்த்து இடப்படவே கூடாது. ஒருத்தர் குண்டா படுத்த ரூபமாக இருக்கா, அவ்வளோ அழகாக இல்லை, வெள்ளையாக இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. காருண்ய ஸ்வரூபியாக இருப்பா பார்க்குறத அவளுக்கு. உதாரணமாக எங்கள் பெரிய பேர் கோகிலாம்பர், நல்ல அஞ்சல் தேவியாட்டு இருப்போம். அந்த காலத்தில் விளையேன்றிருப்போம். அப்படியே பரந்த முகம், சாதாரண புஷ்பராகத்தோடு போட்டால் கூட வீரத்தோடு போட்ட மாதிரி இருக்கும் அவளுக்கு. பெரிய நோஷிஸ் ரொம்ப சுமங்கலியாக போய் சேர்த்துட்டா, 75 வயசில் மாத்திரம். அவளுக்கு 7 நாத்தனார் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாலும் கேட்டால், அங்கே ஒரு செல்ல பொண்ணவோ எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டாட்டர் ஆஃப் த ஃபேமிலி. அத்திம்பேர் பேர் கிருஷ்ணமூர்த்தி பேர். 2 பேர் அன்னோன்ய தம்பதிகள். அப்படி ஒத்துமையாக அவளுக்கு 5 பிள்ளை குழந்தை, பஞ்சபாண்டவாளாட்டம் 2 பொண்கள், 7 பேர் அவளுக்கு குழந்தைகள். அவாத்தில் சுந்தராம்பான்னு அவள் மாமியார் கருப்பாக தான் இருப்பாள். மாமனார் நல்ல வெள்ளையாக இருப்பார். மகட்ட படூர்ன்ற ஒரு திருவண்ணாமலை பக்கத்தில் அவளுக்கு ஹரித கோத்திரம். அவள் இப்போ நாங்கள் உதத்திய கோத்திரம், அவள் ஹரித கோத்திரம், எஜுர்வேதம், நாங்கள் ரிக்வேதம். இந்த சுந்தராம்பா எப்படி பண்ண, கண்டாங்கி சேலை கட்டிட்டு இப்போ 9 வருஷத்தில் நல்லா மஞ்சள் பூச்சி கருப்பாக இப்போ மாமி நல்லா மூக்குத்தி ரெண்டு மூக்குத்தி போட்டுட்டு கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த தோடே சிகப்புகள் தோடு போட்டு இந்த அதாவது பெரிய இப்பெல்லாம் போட்டுருப்பா, கிராமத்தாள்லாம் அந்த மாதிரி போட்டுருப்போம். பெரிய பொட்டு வச்சுட்டுப்போம். சேஷாதிரி மகானுக்கு பல தடவை எண்ணெய் தேய்ச்சி சுட்டுருக்கா மாமி. அவள் பார்க்குறதுக்கு சொல்கிறேன், அழகு கிடையாது, பார்க்குறதுக்கு அழகு, இந்த வெள்ளை கலர் இதெல்லாம் வச்சுட்டு. ஆனால் காரணம் யாராவது நாங்கள் போய் ராத்திரி 10 மணிக்கு திருவண்ணாமலை போய் இறங்கும்போது அவாரங்காட்டுலேருந்து அவள் வீடு பின்னாடி பாதாம் மரம் இருக்கும். அந்த இலையெல்லாம் வச்சுப்போம். பெரிய பெரிய கல்ச்சட்டி, கல்ச்சட்டி, ஒரு கல்ச்சட்டி நிறையா குழம்பு அந்த பங்கிருப்போம். இன்னொரு கல்ச்சட்டி நிறையா தயிரை விட்டு இது பண்ணி சாதம் பண்ணியிருப்போம். ஒரு ஊருக்காக மெத்த குழம்பு தான் வச்சுருப்போம். எல்லோரும் கையால் குறைச்சி விட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு உருண்டை உருட்டி போடுவாள். இதில் ஒரு உருண்டை, அதில் ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் போதும், ஃபுல்லாகிடும் வயிறு. அந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் அப்படி கவனிச்சுட்டா. இல்லைன்னா 7 பொண்ணை கரையேற்றுறதுல பெரிய கஷ்டம் அந்த காலத்தில். ஆனால் அந்த மாமி பண்ணியிருந்தேன். அவள் அத்திம்பே தான் கிருஷ்ணமூர்த்தின்னா 7 பெண்கள் பிறந்து அவளுக்கு 7 பொண்ணு. சேஷாத்திரி மகான்கிட்ட அழும்போது அவரது கவலைப்படாத, நான் சொல்கிறது செய்வேன்னு. 1 மண்டல காலம், அதாவது 45 நாள் காத்தால் குளிச்சுட்டு கிரிவலம் வரணும். ஜஸ்ட் இமேஜின், காத்தால் 5 மணிக்கு போனேன், 7 மணிக்கு தான் வர முடியும். எங்கேயுமே அப்போ ரோடெல்லாம் நிறையா இருக்கு, ரோடே நல்லா இருக்காது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 100 இயர்ஸ், 100 வருஷம் இருக்கும். ஏன்னா எனக்கே 74 வயசு. எங்கள் அக்கா கல்யாணத்தும் போது எங்கள் அம்மாவோட வயத்தில் இருந்தேன் நான். ஸோ 100 வருஷம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. என்பது அந்த காலத்து அப்போ எங்கள் அக்கா கல்யாணம் போது எங்கள் அத்திம்பேருக்கு 20 வயசாக இருக்கும். இந்த கட்லி அக்காவுக்கு சின்ன வயசாக இருந்தால் கூட அத்திம்பேர் கட்டாயம் 20-21 வயசு இருந்திருக்கும். ஏஎஸ்எம் வந்தார், எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தார். அப்போ 7 நாத்தனார் கொடுக்குறப்ப எனக்கு 7 பொண்கள், இவ்வளோ 8வது பொண்ணாக வச்சுக்கிறேன்னு சொல்லி எங்கள் அக்காவை நல்லா கடைசி நாத்தனாரெலாம் நல்லா பார்த்துருந்தா. எங்கள் அக்காவை பார்த்துட்டா. அவள்லாம் அக்காத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னா நாத்தனார்கள்லாம் செய்வாள். அந்த மாமி பார்க்குறதுக்கு
கருப்பாக தான் இருப்பா. அது இப்போ கண்டாங்கி சேலை தான் கட்டிகிட்டு இருப்போம், கட்டமாக போட்டுருப்போம், 9 கஞ்சி கட்டிகிட்டு இருப்போம். நல்லா கொண்ட கம்பெனி இருப்பார். இப்போ நல்ல நீட்டாக தலையை வாரி நேர்வோடு எடுத்து பெரிய விபூதி இட்டு பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்ருப்போம். பெருசாக குங்குமம் போட்டு பெரிய நகையெல்லாம் ஒன்றும் இருக்காது. கண்ணாடி வேலையை போட்டுருப்பேன். தாலி ஷரோடு இருக்கும், ப்ளஸ் பெரிய மங்கலத்துக்கும் ஒரு ரெட்டரோட செயின் தான் போட்டிருப்போம். ஆனால் இந்த காருண்யம் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கருப்பாக தான் இருப்பான், கிராமத்துக்கு விளையாட்டுப்பானா அந்த காருண்யத்திலே பல பேரை கவர்ந்துருவோம். அவள் தான் எனக்கு சந்திரசேகரன் பேர் வச்சேன். அண்ணாமலை தீபத்தனுக்கு நான் பிறந்தனால ஸோ எங்கள் அம்மாட்ட சொல்லி அவன் பேர் சந்திரசேகரன் வெயி சொல்லி எங்கள் அம்மா அப்படியே சம்மந்தி அப்படியே அக்செப்ட் பண்ணான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரூபத்தை வச்சு நம்ம யாரையும் இடம் போடக்கூடாது. வெள்ளையாக இருந்து மனசு முக்க கழுப்பாக நினச்ச முடியும். ஏன் மனைவி கூட சொல்லுவோம், அதாவது வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு எடுப்பட்டு போட்ட வர கருப்பாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. கருப்பே ஒரு அழகு, காந்தலே ஒரு ருசின்னு பழமொழி உண்டு. கருப்பு கூட ஒரு அழகு தான். சரி, நம்ம உள்ளத்தை தான் நேசிக்கணும். அவள் ஹவு தே பிஹேவ் ஒன்று வெள்ளையாக இருந்துட்டு நல்ல சொல்லி உழுந்து மனுஷாகிட்ட என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த சின்னமஸ்தா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரூபம் சொல்லும்போது சொல்கிறேன், காளி வள கருப்பு தான். ஆனால் காளியினாலே காருண்ய ஸ்வரூபின்னு சொல்லியிருக்கு. ஸோ கம்மிங் டு சின்னமஸ்தா, பார்வதி பரமேஸ்வரோட டிஸ்கஷன் நடக்குது. ஹூ இஸ் சின்னமஸ்தான் சொல்லுங்கன்ற. அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், நான் சின்னமஸ்தா தேவியின் வரலாறு பற்றி ஸ்ரீ சக்தி தந்திரம் சக்தி சங்கம் தந்திரம் கூறுகின்றது. இந்த வரலாறு சிவசக்தி சம்பாத ரூபமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறார். இதன் முடிவில் அக்ஷோபிய தாரா சம்பாதின்னு இருக்கு. தாரா சுக்தி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு கூறப்பட்டுள்ள வரலாற்றை இங்கு காண்போம். முன்பொரு சமயம் கைலாசத்தில் மகாதேவனாகிய மகேஸ்வரன் தேவியுடன் கைலேங்கிரியில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது தேவியை பரமனை பார்த்து, ஐயனே, தாங்கள் முன்பொரு சமயம் ஸ்ரீ சின்னமஸ்தாதியை பற்றி குறிப்பிட்டீர்கள், ஆனால் முழு விவரத்தையும் தெரிவிக்கவில்லை. அவள் ஸ்வரூபம், அவள் எப்படி சுபாவம், அவள் எப்படி குதித்தாலும் சொல்லணும் இருக்கின்றார். அப்போ சொல்கிறார் பரமேஸ்வரன், முன்பொரு சமயம் கிருதயுகம் நடந்து கொண்டிருந்தது. அதை தேவயுகம் என்பர். அப்பொழுது நான் கைலாசத்தில் அமர்ந்திருக்கும் போது என் பிரகிருத்தியாக மகாமாயா தேவி என் பெண்மையின் ஆதிக்கத்தை குறிக்கும் வகையில் என்னுடைய இணைந்து சுகம் அனுபவித்தாள். மகிழ்ந்து அடைந்த தேவி என்னை விட்டு பிரிந்து சென்றாள். அப்பொழுது உலகுக்கு சுபமளிக்கும் 2 சக்திகள் அவள் தேகத்திலிருந்து ஆவிர்வவித்தனர். சின்னமஸ்தா தேவியிலிருந்து 2 சக்தி வரா. அவர்கள் இருவரும் அவளுக்கு தோழிகளாகினர். ஒருவளுக்கு வர்ணினியின் பேர், இன்னொருத்தி பேர் டாகினி. வர்ணினி எங்க இருக்கா? சின்னமஸ்தா தேவியினுடைய வலப்புறத்தில் இருக்கா. டாகினி சின்னமஸ்தா தேவியருடைய இடப்புறத்தில் இருக்கா. இந்த இப்போ வர்ணினி டாகினி பற்றி சொல்லலாம். இந்த வர்ணினி என்பவள் சர்வ சக்திகளையும் உடையவள். இவள் சின்னமஸ்தா தேவிக்கு ரொம்ப பிரியமானவள். டாகினி பிரேத ரூபிணி என்றபடி பிரேத ரூபம் உடையவள். அதாவது அவளோட லட்சணம்லாம் இருக்காது. பிரேதம் என்னடா பிரேதமாட்டம் இருக்கேன்னு சொல்கிறோமே, அப்படி இருந்தா. உடன் சண்டி தேவி என்ற மகாமாயா சாதுக்களை காக்கவும் துஷ்டர்களை அழித்தொழிக்கவும் விடியற் காலையில் தன் தோழிகளின் கூட புஷ்பபத்ரான்னு ஒரு நதி பாரத தேசத்தில் அங்கே குளிக்க போகிறான். எர்லி மார்னிங். உனக்கு சொல்ல விரும்புகிறேன், நதியெல்லாம் சாயந்தர வேலைக்கு அப்புறம் குளிக்கக்கூடாது, ராத்திரியில் குளிக்கக்கூடாது சொல்லியிருக்கு. நதி நீராடல் பகல் வேலை சூரியன் இருக்கும்போது தான் பண்ணியாகணும். சூரியன் மறைஞ்ச போய் நதியில் போய் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மேபி டியூ டு த ஃபேக்ட் தட் ஸ்ட்ரீம் ஜாஸ்தியாக இருக்கலாம், அடிச்சு போயிடலாம், விஷ ஜந்துக்கள் வேறு அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் இரவு நேரத்தில் யாரும் நதியில் இறங்கக்கூடாது. ஸோ வர்ணனியும் டாகினியும் கூட போய் இந்த புஷ்பபத்ரா நதியில் 3 பேர் ஸ்நானம் பண்ணுறா.
இங்கே இன்னொரு விஷயம், ஒரு நதியிலேயோ அருவியிலையோ குளிக்க போனேன்னு வச்சுங்க, குளிச்ச முடித்த பிறகு மட மட மடன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே உண்டுது, இரஸ்பெக்டிவ் கேஸ்ட் கிரெடி யாராக இருந்தாலும் சரி, பிராமணர்கள் யார் இது மாதிரி நதி ஸ்நானம் பண்ண பிறகு நதியில் ஆறில் எங்கள் மாதிரி பண்ணும்போது அருவியில் பண்ணும்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இவன் மணிக்கணக்கில் குளிக்கிறான், காத்தால போனவா இருளோட. அதுக்கு மத்தியானம் வந்துடுத்து, மத்தியானம் வரைக்கும் குளிச்சுட்டு இருக்காவ. குளிங்க மேலே கரைக்கு வந்துடுறான், ட்ரெஸ் கூட போட்டுக்கல, அது சோழிகள்லாம் ஒன்றும். அம்பாள் நடுவில் நிற்கிறான். என்னடி என்ன பார்க்குற, என்ன வேணுன்ற, பசிக்குதுமா எனக்கு, பசிக்குதுன்றா 2 பேரும். ஸோ அவன் என்ன செய்கிறான், டக்கு நம்ம தான் கையில் இந்த கொடுவாள் அதை எடுத்துட்டு டக்கு தான் தலையை வெட்டிடுறான். தான் தலையை வெட்டிக்கிறா, அது ஒரு கை பிடிச்சின்றது. இப்போ முண்டமாக இருக்கா அம்பாள். அப்போ இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை 3 நாடி இங்கே வருது, தலைக்கு போகுது. அதுலேருந்து ரத்தம் பீறிடுறது. சுழுமுனை நாடியில் வர ரத்தத்தை அம்பாளே குடிச்சிடுறா. தலை அம்பாளோட தலை ஒரு கையில் இருக்குது, அது குடிச்சிடுறது. இடக்கலை பிங்கலையில் வந்து இவோ வாருணி ஒருத்தர் குடிக்கிறா, டாகினி வர்ணினி குடிக்கிறா, டாகினி ஒன்று குடிக்கிறா. இந்த பிரேத ரூபமாக இருக்காள அவள் ஷோ அந்த மாதிரி குடிக்கிறான். அப்போ ஆடி திருப்தி ஆச்சுன்னு உடனே அப்புறம் தலையை ஒட்ட வச்சுடுறேன், எல்லாமே சரியாயிடுறது. ஆனால் இந்த படத்தை பார்த்தேன்னு சொன்ன பயப்படுவேன். அந்த சின்ன மசா படத்தெல்லாம் அதில் வச்சுக்க மாட்டேன். இந்த அதாவது ஒன்று அதை பற்றி தெரியணும், தத்துவார்த்தமாக தெரியணும் என்னென்னு சொல்கிறாங்க. பட் வெறும் இந்த காளி இந்த படத்தெல்லாம் முண்டை மாலையோடலாம் கையில் அந்த கட்வாங்கத்தோடு வச்சுருந்தேன் வச்சுங்க, இதெல்லாம் ஆற்றுல வச்சுக்கூடாது, அனுமாரை வச்சுக்கூடாதுன்ற, முருக பெரிய வேலோட வச்சுருந்து அது வச்சுக்கூடாதுன்ற, இவன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் புரடா விடுறா. அதை வேணுகோபாலன் வச்சுருந்தா ஊதி தெளிவிடுவாராம். என்னென்ன முட்டாள்தனமாக அவளுக்கு என்னென்ன கற்பனைகள் உண்டோ, அதனால் இந்த மாதிரி படங்களும் வாங்கி வச்சுட்டுருக்க வேண்டாம். அவள் சொன்னான்னு சொல்லி எடுத்து போட்டு பாவத்தை அடிக்க வேண்டாம். டோன்ட் த்ரோ எனி ஃபோட்டோஸ் அண்ட் ஆல் இன் த ரோடு, இட் வில் பிரிங் மோர் பாபம் டு யூ. பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன இப்போ அம்பாள் என்ன செய்கிற, இவ்விருவரை சொற்கேட்ட தேவி சிரித்தாள், திசைகள் அனைத்தையும் நோக்கினாள். இவ்விருவர் பசியை யாரால் போக்க முடியும் என்று நினைத்தால் போலும் தன் கரத்திலிருந்து கத்தியால் தலையை வெட்டினாள். கழுத்து வெட்டப்பட்டதும் தேவியின் கழுத்திலிருந்து இடது புறத்து நாடியின் வழியாக ரத்தம் பீரிட்டு வழிந்தது. அதை டாகினை பருகுமாறு செய்தாள். வலப்பக்கம் நாடியிலிருந்து எழுந்த இரத்தத்தாரையை வர்ணினை அறிந்தபடி செய்தாள். சுடுமுனையில் வந்து தனக்கே இப்போ வந்து இடப்பக்கம் வந்து இடா, வலப்பக்கம் வந்து பிங்களா. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. அதான் அது சுஷும்னா நாடின் வழியாக வரும் அமிர்த தாரத்தை தேவிக்கு திருப்திப்படுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் குறிப்பிடுவதாக எடுத்துக்கலாம். இங்குள்ள வரலாற்றை நோக்கும்போது தேவி கருணை உள்ளம் படைத்தவள். அவர் யாரும் பசித்திருப்பதுவே தாங்க முடியல அவளால். அது சொல்கிறார், தன் தலையை கொடுத்தாவது பசியை போக்குவாள் என்பதை நிரூபிப்பதாகவே தோன்றுகிறது. அவரவர் புத்திக்கு சக்தி கிட்டியபடி பல தத்துவார்த்தங்களை கூறலாம். இந்த தத்துவத்தை சின்னமஸ்தா தேவியே தான் அறிவாள். இந்த இரு தோழியரும் இரத்தத்தாரையை பருகி திருப்தியுடன் பராசக்தி தன் வெற்றியை தரத்தை முன்போல் தன் கழுத்தில் வைத்து கொண்டாள். முன்போலவே காட்சி கொடுத்தாள். பின் மகிழ்வுடன் இறந்த சக்தியுடன் கூட மகாமாயா பரமதேவனுடன் வந்தார். சிவன் பராக்கிரமுடைய சட்டிகாதேவியே, உன் தொடர்பால் உன்னுடன் வந்த இந்த எழுத்தொழில் யார்? நீ மாறுபட்டவர்களை உடையவளாக இருக்கிறாய், வெளியில் இருக்கிறாய், என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ அம்பா சொல்கிறார், அதான் நடந்துட்டு. அப்போ ஆச்சரியப்படுறார் பரமேஸ்வரனை. இந்த மாதிரியாக இந்த இதில் வந்து தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி, தலையை வெட்டின பிறகு மாதிரி 2 படங்கள் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. இது தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி சின்னமஸ்தா நடுவில் நிற்கிறா, ரதி மன்மன் தான் கீழே, அவள் மேலே தான் நிற்கிறா. ஒத்தி வர்ணினி தேவி, ஒத்தி டாகினி தேவி. அம்பாளுடைய வலது பரம்பு இருப்ப வந்து வர்ணினி, இடது பரப்பு டாகினி.
தலை வெட்டப்பட்ட பிறகு ஸோ இதுதான் வந்து இது முக்கியமானது. இப்போ கம்மிங் டு நம்மளுடைய மெயின் சப்ஜெக்டு இந்த அவன் மூல மந்திரம் இதெல்லாம் சொல்லணும் இல்லையா நம்ம, அதுதான் மெயின் பாயிண்ட் நமக்கு. ஸோ நீங்கள் சின்னமஸ்தா கவர் பண்ணே சொல்லியாச்சு. ஸோ அது என்ன மாமா அதை பற்றி சொல்லவே இல்லையான்னு கேட்கலாம். ஸோ இந்த சின்னமஸ்தாதியை பற்றி சொல்லும்போது மந்திரம் சின்னமஸ்தாதேவியின் மகாமந்திரம் ऋष्यादि न्यासम भैरव ऋषि सम्राक्षंद श्री छिन्नमस्तांबा देवता ऊं हूं बीजम स्वाका शक्ति करन्यासम हृदयादिनासम ओम आम खड्गाय ओम ईम सुखड्गाय ओम ऊं स्वरज्राय ओम ऐ पासाय ओम औम अंकुशाय ओम अह सुरक्षा रक्षा सुरक्षाय ध्यान प्रत्यालीडपदां सतैव ददति छिन्नशिरे कर्तृगां दिक्पस्त्रां स्वकबन्ध शोणितसुधा तारां पीपन्तीं मुड़ा नागापत्त शिरोमणि त्रिनयनां हृदयत्युत बालालंकृतां रत्यासक्त नोब ओबरित रत्यासप्तम नोबोरि परित्रां ध्यायेत् जबासन्निपां திருப்பியும் சொல்கிறேன். பிரத்யாலீட பதனாம் ஸ்தைவ தததீம் சின்னசிரே கர்த்திருகாம் திக்வஸ்திராம் சொகபந்த ஷோணீத சுதா தராம் விப்பந்தீம் முடா நாகாபத்த சிரோமணி திரிநயனாம் கிருத்தியுத பாலாலங்கிருதாம் ரத்யா சத்தம நோபவாரி திருடாம் தயோஜ ஜ்வால சன்னிபாம். மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் வஜ்ரபைரோசன்யே ஹ்ரீம் ஹ்ரூம் பஷ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் வஜ்ரபைரோசன்ய ஹ்ரீம் ஹ்ரீம் பட் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் வஜ்ரபைரோசன்யே ஹ்ரீம் ஹ்ரீம் பட் ஸ்வாகா. இதுதான் சின்னமஸ்தாவோட மூலமந்திரம். அதற்கு அதே படம் தான் இதுலேயும் கொடுத்துருக்கு. வர்ணனி ராகினி இதை நடுவில் சின்னமஸ்தாதேவி தன் வெட்டப்பட்ட சிரத்தோடு கொண்டிருக்கிறார். ஸோ இந்த சின்னமஸ்தா ஒன்று சொல்லணும்னா இவன் வந்து பிரம்மா பார்வதி கேட்குறா, சிவன் மிக பராக்கிரமுடைய சண்டிகாதேவியே, உன் தொடர்பால் இங்கே வந்த இந்த தோழிகள் யார்? நீ மாறுபட்ட வர்ணமுடமாக இருக்கிறாய், வெளியில் இருக்கிறாய், ஏன்? காலையில் நீ எங்கு சென்றிருந்தாய்? பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களோ அல்ல கந்தர்களோ உன் அபகரித்து சென்று விட்டார்களா? அப்படி பரமேஸ்வரன் பயந்து கேட்குறார். பாப்பா சொல்கிற, ஐயனே, பிரம்மாவுக்கோ விஷ்ணுவுக்கோ அல்ல கந்தவர்களுக்கோ என்னை அபகரிக்க சக்தி கிடையாது. நான் காலையில் புஷ்பபத்ரா நதிக்கு தான் போனேன், குளித்தேன். வீரராத்திரி தினத்தில் ஆவிர் வைத்த நான் தோழியருடன் புஷ்பபத்ரா நதிக்கு ஸ்நானம் செய்ய சென்றேன். வீரராத்திரினா என்ன? செவ்வாய்க்கிழமையில் சதுர்தசியும் மகா நட்சத்திரமும் காளிக்குரிய நட்சத்திரமும் சேர்ந்தால் அதுக்கு வீரராத்திரியின் பேர். அகைன் ரிப்பீட். செவ்வாய்க்கிழமையில் சதுர்தசியும் மகா நட்சத்திரமும்
காளிக்குரிய நட்சத்திரமும் சேர்ந்தால் அதுக்கு வீரராத்திரி என்று பெயர். அந்த சமயமே இந்த சின்னமஸ்தா தேவி ஆவிர்பத்தாளுடைய தோழிற்கு பசி எடுக்க அவர்களுக்கு உதவ என் தலையை வெட்டி அவர்கள் ரத்தபானம் செய்து மகிழ உதவினேன். அதனால் ரத்தம் அதிகமாக வெளியிறதால் என்னோட உடம்பு வெளுத்து போச்சுன்றாப்பார். சரி, சின்னமஸ்தா உபாசனைக்கு நியமங்களே கிடையாதுன்னு போட்டிருக்கு. திக் நியமம், கால நியமம், ஆசன நியமம் இவை எதுவும் இந்த மந்திரத்துக்கு ஜபத் கிடையாது. பாதாளம், குகை, பிரவேசிக்க முடியாத இடம், பர்வதம், நதி, தீரம், ஆகாயம், பூமி அனைத்து இடங்களும் ஜபம் செய்யலாம், சந்தேகம் வேண்டாம். இவருடைய முக்கியமான நாமாக்கள் என்ன? சின்ன கிரீவ, சின்னமஸ்த, சின்ன முண்டோதர, அக்ஷத, ஷேத ஷேமகரி, ஸ்வஷ, ஷோணிஷாட்சதன க்ஷம, வைரோஷனி, வராரோக, பலிதான பிரஹித்தித, பலிபூஜித பதாபூஜ, வாசுதேவ பிரபூஜிதா. இதெல்லாம் அவளுக்கு பிரியமான நாமாவளி சொல்லியிருக்கு. ஸோ சின்னமஸ்தாவுக்கு அஷ்டங்கள்லாம் கூட இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதிலெல்லாம் போகல. இப்போ சின்னமஸ்தா நம்ம இதை பற்றி சொல்லியாச்சு. இந்த சின்னமஸ்தா தேவியை நம்ம தியானிப்போம். பயப்பட வேண்டாம், படங்களை வச்செல்லாம் பயப்பட வேண்டாம். இது தசமகா வித்யான்ற ஜபம்னு எடுத்துட்டால் இது ஒன்றாவது பண்ணி ஆகணும். அதை இல்லைன்னு மற்ற பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ஜபம் வித்யானத்தில் தசமகா வித்யாவும் எனக்கு ஆகியிருக்கு. அதனால் நான் இந்த ஜபத்தை ஜபிச்சிடுவேன் நித்தியப்படி. 27, 54 டிபெண்ட்ஸ் அப்பான் த டைமிங் என்றால். இது சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.